இந்த டூர்னமெண்ட்டோட மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்கை சிசி தஞ்சாவூர் வர்சஸ் பிஎஸ்கே பாய்ஸ் பி புதுக்குளம். ஸோ இந்த மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது. ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 7 ஓவர் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வீரா ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணா பாலா ஃபஸ்ட்டு பாலே கூலாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரன்னோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரோட தேர்ட் ஒன். இந்த முறை சிக்கி ஷாட் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு ரன்னுக்கான சான்ஸாக இருக்கும். அங்கே ஃபீல்டர் இருந்தார் லாங் ஆனில். ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு இந்த பால். ஒரு ரன். பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஓட்டாங்க. ஒரு ரன். ஓட வேண்டிய ஒவ்வொரு ரன்னையும் ஓடி எடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே புதுக்குளம். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். வேகம் கையில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். ரெண்டாவது ஒரு போட அட்ராக்கிங் அமான் செகண்ட் பவர் பிளேவர் அப் டு ஏக்கர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. சூப்பரான டெலிவரி. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாலே அவர் நினைச்ச இடத்துல விழுந்திருக்கு. நல்ல கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஷாட் அடிச்சா பேட்ஸ்மேனுக்குமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பால் அப் டு ஏக்கர்ஸ் தெளிவாக போட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு. ஸ்லாட்டில் விழுந்த பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன். செகண்ட் இந்த முறை பாலோட தேர்ட் ஒன். இந்த முறை உடச்சி போட்ட பாலை ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டரே இல்லை. பவுண்ட்ரி போயிடுச்சு. போன பால் 6னா இந்த பாலில் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் பாலா. கார் சேஞ்ச் பண்ணி போடுறாரு. அரவிந்த ஸ்டம்பில் இருந்து அமான் தட்டி விட்டு ஒரு ரன் ஓடிடுவாங்க. எஸ். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா பின்னாடி ஃபீல்டர் இருந்தார். உள்ளே போயிட்டார்னு நினைக்கிறேன். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அமான். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கிளாசிக்காக அடித்தார். ஆனால் ஃபீல்டர் சரியான டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ 6 பவுண்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ண பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே கடைசி பாலில் எடுத்து கொடுத்துருக்காரு அமான். நல்ல கம்பேக். 2 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க புதுக்குளம். மூணாவது ஓவர் பட மூணாவது நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கலை. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக். அதை தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வெங்கட் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு வெங்கட். குயிக்கரான த்ரோ. அப்படி இருந்து 2 ரன் ஓட்டாங்க. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்னோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க புதுக்குளம். பாலோட செகண்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. போயிட்டு கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு எடுப்பு இருக்கு. சொன்றி பால். இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு. நல்ல கேதர். ஸோ சூப்பராக போடுறாரு. போன பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி லோ கேப்டாவே போட்டிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஒயிட் நோ பால் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1 பவுன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக பவுன்ஸ் அட்டாக்கான ட்ரையாக இருந்திருக்கலாம். போன பால் ஒயிட் போயிருக்கு. நோ பால் போயிருக்கு. இந்த முறை கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. நல்ல டேக்கன். பட் நோ பால். அதன் காரணமாக ஃப்ரீ கிட் பால். ஸோ லைஃப் கிடச்சிருக்கு. நல்லா அடிக்கிறக்க பேட்ஸ்மேன் பாலா அவருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அகைன் ஆச்சு. நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் சரியான பேஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த முறை நல்ல கம்பேக். 2 ஒயிடு போச்சு. தெளிவாக போட்டிருக்காருங்க கலை. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். அங்கே எஜ்ஜு வாங்கி போயிருக்கு. பின்னாடியே வீராக இருந்தார். நல்லா ஸ்டாப். 1 ஓட்டாங்க. 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க புதுக்குளம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. இதுவும் கேட்ச் ஆறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 4 ரன்னை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். எக்ஸலண்டான ஃபீல்டிங் எஃபோர்ட். 6 போக வேண்டிய பாலை சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். பால் கிஷோர் ஒரு 4 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த முறை எந்த ஃபீல்டராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நேருக்கு நேர் இந்த ஓவரில் அடிக்கப்படுற 2வது 6 3 பாலில் 14 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலா. ஒரு ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நல்ல கம்பேக். ஆமாம் இழுத்து போட்டார். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. 1 ஓடுவாங்களா பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா குட்டி டிஃபென்ஸ் ஃபைட்டர் தான் போயிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் குட்டி வந்துருக்காரு.
ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஒரு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க இங்கே புதுக்குளம். 4 ஓவருக்கு 41. 5வது ஓவர் கூட நெய்வேலி எக்ஸ்பிரஸ் ஆனந்த் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட செகண்ட் ஒன். அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆனந்த். அவரோட தேர்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். கான்ஸ்டிடியூட்டிவா 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆனந்த். நெய்வேலி எக்ஸ்பிரஸ் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 2 போய்க்கு இந்த ஃப்ளோவை இங்கே கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிட்டாரு, பாலை கணிச்சிட்டாரு, 6 அடிச்சு இனிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3 டாட் பாலுக்கு அப்புறம் இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் தெளிவாக போட்டிருக்காரு. ஸ்டெம்புக்கு க்ளோஸாக வந்துச்சு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 6 போயிருந்தாலும் 7 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ஆனந்த். 5 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க புதுக்குளம். 5 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் பட கிஷோர், டிஎன்பிஎல் கிஷோர். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே கிஷோர். பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை தெளிவாக கணித்து அடிச்சிருக்காரு. குட்டி பேட்டில் இருந்து கெட்டியான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருந்தாலும் அடுத்த பாலை எக்ஸலண்டாக இங்கே கம்பேக் கொடுத்து அடிச்சிருக்காரு குட்டி. அவளோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை எட்ஜ் வாங்கி வந்திருக்கு. அங்கே நல்ல ஸ்டாப் இல்லை, சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் விட்டுருந்தா பவுண்டரிக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும். ஒரு 3 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவளோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை உடம்புல தான் போட்டிருக்கு. 1 ரன் ஓடிடும். 5ல் 1 ரன். அவளோட நெக்ஸ்ட் ஒன். அப்படி ஏக்கரா வந்தார். ஆனால் பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல. அங்கே ஃபீல்டை விரட்டி போயிருக்காங்க. இதுவும் சிங்கிளாக இருக்கும். பேக் டு பேக் கடைசி 2 பாலில் 2 சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு தெளிவாக. டாட் 6 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க புதுக்குளம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர். ஒரு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு இங்கே குட்டி 6 பார்த்தா ஃபீல்டை விரட்டி வந்துருக்காரு. நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. சூப்பரான டேக்கன். இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே தஞ்சாவூர். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா சசி. செகண்ட் ஒன். இந்த முறை இன்சைட் எட்ஜில் விக்கெட்டாக செக் பண்ணி கொடுப்பாங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன். இந்த முறை தெளிவான மீட் இல்லை, ஆனால் 1 ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு இங்கே பாலா. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் போட்டிருக்காரு, ஆனால் மீட் இருக்கா? எஸ், கிளியர் பண்ணியிருக்கு. பாலா பேட்டில் இருந்தவர். அனதர் ஒன் 6. ஸோ ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்தாரு இங்கே 6 தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு. ஸோ ஒரு 6 அடித்து ப்ரெஷரை ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சான்னு பார்த்தா எஸ் பிரசாத் நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 21 பாலை சந்திச்சு 38 ரன்னை பதிவு பண்ண பாலா இங்கே அவரோட விக்கெட் பறி போகுது. பட் அவரோட வேலை இங்கே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு பாலா. எஸ்என்இ பேட்ஸ்மேனா பாலசிங்கம். இந்த முறை பாலை திருப்பி மட்டும் தான் விட்டார். அங்கே ஃபீல்டர் கையிலே போகணும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 6க்கு அப்புறம் எக்ஸலண்டான ஒரு கம்பேக் ஃப்ரம் ஆனந்த். 64 அடிச்சிருக்காங்க புதுக்குளம். 65 டார்கெட் ஃப்ரம் தஞ்சாவூர். மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லா மேட்சுமே இதே மாதிரி 60 to 70 அப்படிங்கிறதான் முதல் 3 மேட்சுமே அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பவுனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக்கில் பாரதி. ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். முதல் 2 ஓவர் முக்கியமாக இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பிரசாந்த் பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு தஞ்சாவூருக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் நேர் அடிச்சு பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையிலையான்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு ஃபீல்டரால், அவளை ஈஸியாக பிடிக்க முடியாது. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்கே பிரசாந்த். பாலோட தேர்ட் ஒன் ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட 4th ஒன் பாரதி மீட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்டரியோட பிரசாந்த் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இங்கே 6ஓட வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு பாரதி. முதல் 4 பாலில் 15 ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர், எக்ஸலண்டான டெலிவரி. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே புதுக்குளம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் கேட்ச் ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே புதுக்குளம். 6 அடித்த பேட்ஸ்மேனாக அடுத்த பால்லே விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட கௌசிக். முதல் ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிட்டாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது ஓவரை கௌசிக். போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது. ரீபால் சுச்சிகிர் திரும்பி ஆட பார்த்தாரு. அகைன் ஒரு ஸ்லோயர். பேக் டு பேக் 2 ஸ்லோயர் போட்டிருக்காரு. அதன் காரணமாக டாட் பாலாக இங்கே மாறி இருக்கு. அவரோட இந்த முறை சுச்சிகிர் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது கிளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் பவுண்டரியா 6 கொடுத்துருக்காங்க இங்கே அம்பையர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. குவாலிட்டியான ஒரு 6. போன முறை சுச்சிகிர் திரும்பி அடிச்சாரு. இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பிரசாந்த். போன ஓவரில் 2 பவுண்டரி, இந்த ஓவரில் 2 6 20 ரன்னு கிட்ட பதிவு பண்ணிட்டாரு பிரசாந்த். இங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஃபிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் இதுவும் 6 பவுண்டரின்னு பார்த்தா பவுண்டரி கொடுத்துருக்காங்க கமிட்டியில் இருந்து. இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 16 பதிவு பண்ணிட்டாரு 3 பாலில் பிரசாந்த். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் கிளாசிக்காக அடிச்சிருக்காரு பிரசாந்த். பேட்டில் இருந்து வர்ற அனதர் ஒன் 6 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் 3 6 1 பவுண்டரி 20 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்க. முதல் 2 பவர் பிளே ஓவரையுமே எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டாரு இங்கே பிரசாந்த் அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர். ஆல்மோஸ்ட் முதல் 2 ஓவரில் டார்கெட்டை பாதிக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிமைனிங் இருக்க 5 ஓவருக்கு 24 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது ஒரு பட பாலா ஸ்ட்ரைக்கில் வசந்த் ஃபர்ஸ்ட் பாலே டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில். செகண்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. பாலா கையில் இருந்து டாட் பாலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் 6 பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க இங்கே புதுக்குளத்தில் இருந்து. ஸோ சுற்றிக்கு திரும்பி அசால்ட்டாக அடிக்கிறாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிகி. ஆனால் ஸ்லோயர் எக்ஸலன்ட் கம்பேக் ஃப்ரம் பவுலர் பாலா. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சுச்சிகர் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. இதுவும் 6 போயிருக்காங்க. சுச்சிகர் திரும்பி இந்த ஓவரில் பதிவு பண்ணுற 2வது 6 பிரசாந்த் பேட்டில் இருந்து வந்திருக்கு. ஸோ எக்கச்சக்க 6 பதிவு பண்ணியிருக்காரு. 47 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். 45 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு பிரசாந்த். ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட்டில் முக்கால்வாசி ரன் அவரோட பேட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 6 ரன் அடித்தா 50 பதிவு பண்ணலாம். 50 அடிக்கிறாரான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட்டு ஃபுல் டாஸ் பால் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். இந்த பால் ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். அதே மாதிரி ரிமைனிங் இருக்க அவளுக்கு 4 அடித்தா பிரசாந்த் 50 பதிவு பண்ணலாம். 50 பதிவு பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இங்கே ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி பாலோட செகண்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்பில் நம்ம பக்கமே அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரி பால் ஆப்போசிட் காட்டு போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்துட்டார். ஸோ பால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ முன்னாடியே நின்றுச்சு ஸ்டாப் ஆகி. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கண்ட்ரோல்டாக ஆனார். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 1 ரன் ஓட்டா. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு. 50க்கு உதவ ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் வசந்தங்க. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரன் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் தெளிவாக ஆட்டாருங்க. இந்த 1 ரன்னோட இந்த டோர்னமெண்ட்டில் மரவமங்கலம் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு 50 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் தஞ்சாவூர் பிரசாந்த். டிஎன்பிஎல் பிரசாந்த் ஃபஸ்ட்டு 50 பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்லேயே. 65 டார்கெட் அப்படிங்கிற மேலே 50 ரன் துண்டு அவரோட பேட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்டான ஒரு இன்னிங்ஸ்.
நெக்ஸ்ட் நியூ பவுலர் ஜெகதீஷ். ஸ்ட்ரைக்கில் 50 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் பிரசாந்த் இருக்கார். ஃபஸ்ட்டு பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. மிஸ்ஃபீல்டில் அனதர் ஒன் பவுண்ட்ரி. இதோட 55 அப்படின்னு நினைக்கிறேன் பிரசாந்த் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிட்டாரு. தேவையான ஒரு ரன்னை தரையில் ஆட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 50 முக்கியமான ரோல் ஆடி கொடுத்துருக்காரு பிரசாந்த். அந்த 50யோட இந்த மேட்ச்லையும் வின் பண்ணி 4வது அணியாக 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க தஞ்சாவூர்.